அனைவருக்கும் வணக்கம். 12th ஸ்டாண்டர்ட் தமிழ் நியூ புக் இயல் 1 கவிதை பேழை தன்னேர் இலாத தமிழ் தண்டி அலங்கார உரை மேற்கோள் பாடல். வானம் அளந்தது அனைத்தையும் அளக்கும் வலிமை மிக்கது தமிழ். நிலத்தினும் பெரிது வானினும் உயர்ந்ததன்று கடலினும் ஆழமானது என்றெல்லாம் தமிழின் பரப்பையும் விரிவையும் ஆழத்தையும் புலவர் போற்றுவர். நிகரற்ற ஆற்றல் கொண்ட கதிரவனுக்கு ஒப்பவும் அதற்கு மேலாகவும் தமிழை போற்றும் புலவரின் பாடல் ஒன்று பாடமாக. ஓங்கலிடை வந்து உயர்ந்தோர் தொழ விளங்கி ஏங்கொழு நீர் ஞாலத்து இருளகற்றும் ஆங்கவற்றுள் மின்னேர் தனியாழி வெங்கதிரொன்று ஏனையது தன்னேர் இலாத தமிழ். பாவகை நேரிசை வெண்பா. பாடலின் பொருள்: மக்களால் போற்றப்பட்டு உயர்ந்த மலைகளுக்கு இடையே தோன்றி கடலால் சூழப்பட்ட உலகத்தின் புற இருளை அகற்றுவது ஒன்று. பொதிகை மலையில் தோன்றி சான்றோரால் தொழப்பட்டு மக்களின் அறியாமை என்னும் மக இருளை போக்குவதோடு ஒப்புவமை இல்லாததுமாக இருப்பது இன்னொன்று. இருளை போக்கும் இவ்விரண்டில் ஒன்று ஒளிர்கின்ற கதிரவன், இன்னொன்று தனக்கு நிகரில்லாத தமிழ். அணி பொருள் வேற்றுமை அணி. விளக்கம்: இருவேறு பொருள்களுக்கிடையே ஒற்றுமையை முதலில் கூறி பின் வேறுபடுத்தி காட்டுவது பொருள் வேற்றுமை அணி எனப்படும். தமிழுக்கும் கதிரவனுக்கும் இடையே உள்ள பயன் சார்ந்த ஒற்றுமையை முதலில் கூறி அவற்றுள் தமிழ் தன்னேர் இலாதது என்ற தன்மையை பின்னர் வேறுபடுத்தி காட்டுவதால் இது பொருள் வேற்றுமை அணி ஆயிற்று. இது வேற்றுமை அணியின் ஒரு பிரிவாகும். இலக்கண குறிப்பு: உயர்ந்தோர் வினையாளனையும் பெயர். வெங்கதிர் பண்புத்தொகை. இலாத இடைக்குறை. உறுப்பிலக்கணம் வந்து வா வ இத்து இந்து கூட்டல் இத்து கூட்டல் உ. வா பகுதி வ என குறியது விகாரம். இத்து சந்தி இந்தானது விகாரம். இறந்தகால இடைநிலை. உ வினையெச்ச விகுதி. உயர்ந்தோர் உயர் கூட்டல் இத்து இந்து கூட்டல் இத்து கூட்டல் ஓர். உயர் பகுதி இத்து சந்தி இந்தானது விகாரம். இறந்தகால இடைநிலை ஓர் பலர்பால் வினைமுற்று விகுதி ஆர் என்பதன் ஈற்று அயல் எழுத்தான ஆ ஓ ஆக திரியும். விலங்கி விலங்கு கூட்டல் ஈ. விலங்கு பகுதி ஈ வினையற்ற விகுதி. புணர்ச்சி விகுதி. ஆங்கவற்றுள் ஆங்கு கூட்டல் அவற்றுள். உயிர்வரின் உட்குரல் மெய்விட்டோடும் என்ற விதிப்படி ஆங் கூட்டல் அவற்றுள். உடல் மேல் உயிர் வந்து ஒன்றுவது இயல்பு என்ற விதிப்படி ஆங்கவற்றுள். தனியாழி தனி கூட்டல் ஆழி. ஈ ஐ வழி எவ்வும் தனி கூட்டல் ஈ கூட்டல் ஆழி. உடல் மேல் உயிர் வந்து ஒன்றுவது இயல்பே எனும் விதிப்படி தனியாழி என்றாகியது. வெங்கதிர் வெம்மை கூட்டல் கதிர். ஈறுபோதல் வெம் கூட்டல் கதிர். முன்னின்ற மெய்திரிதல் என்னும் விதிப்படி வெங்கதிர் என்றாகியது. அணி இலக்கணத்தை மட்டுமே கூறும் இலக்கண நூல்கள் தண்டி அலங்காரம், மாறன் அலங்காரம், குவலயானந்தம். அணி இலக்கணத்தை மட்டுமே கூறும் இலக்கண நூல்கள் தண்டி அலங்காரம், மாறன் அலங்காரம், குவலயானந்தம். அணி இலக்கணத்தையும் கூறும் இலக்கண நூல்கள் தொல்காப்பியம், வீரசோழியம், இலக்கண விளக்கம், தொன்னூல் விளக்கம், முத்துவீரியம். நூல்வெளி. தண்டி அலங்காரம் அணி இலக்கணத்தை கூறும் சிறப்பான நூல்களுள் ஒன்று. பாடப்பகுதி பொருளணியியல் பகுதியில் இடம்பெற்றுள்ளது. காவியதர்சம் என்னும் வடமொழி இலக்கண நூலை தழுவி எழுதப்பட்ட இந்நூலின் ஆசிரியர் தண்டி ஆவார். இவர் கி.பி. 12ஆம் நூற்றாண்டை சார்ந்தவர். இந்நூல் பொதுவியல், பொருளணியியல், சொல்லணியியல் என 3 பெரும் பிரிவுகளை உடையது.
இலக்கண நூலார் உரையாசிரியர்கள் பலரால் எடுத்தாளப்பட்ட பெருமை பெற்றது. நன்றி.